எதனால இருக்காது அப்படின்னு சொல்றேன்னாக்கா, முதல்ல வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றது. அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணும். ஓகே. இதுக்கு முன்னாடி பல காலகட்டங்கள்ல ஜிஎஸ்டியை குறைக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஆமா. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு எப்படிங்க நீங்க இப்போ ஜிஎஸ்டி கேட்குறீங்க? ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் இருக்கிறாருன்னா அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி வாங்குறீங்க. ஸோ இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் குறைங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜிஎஸ்டி வந்து எங்ககிட்டயே இல்லைங்க. ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலில் வந்து மத்திய நிதி அமைச்சர் மட்டும் இல்லாமல் எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுமே இல்லாமல் பாரத பிரதமர் சுதந்திர தின உரையில ஜிஎஸ்டி குறைப்போம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் தான் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க.